ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம 2025 வெளியான ஒடியங்கம் அப்படின்ற ஒரு மலையாள படத்தை பத்தி தான் கைஸ் பார்க்க போறோம். இந்த படம் ஒரு வித்தியாசமான ஹாரர் கிரைம் த்ரில்லர் படங்க. படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, முன்ன ஒரு காலத்துல காட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் ஒரு பர்டிகுலர் கடவுளை வழிபட்டுட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த கடவுளை யார் ப்ராப்பரா வழிபடுறாங்களோ அவங்களுக்கு சூப்பர் பவர் கிடைக்குங்க. அந்த பவரை வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம். இந்த வழக்கம் அப்படியே காலப்போக்குல நின்றுச்சுங்க. இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷன்ல ஒரு நபர் தன்னுடைய மன விரக்தியின் காரணமா பழி வாங்கணும், தன்னோட ரிவெஞ்சை தீர்த்துக்கணும் அப்படின்றதுக்காக அந்த கடவுளை மீண்டும் உயிர்ப்பிக்க வைக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது, அந்த கடவுளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை என்ன அப்படின்றது தான் மொத்த படமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முன்ன ஒரு காலத்துல காட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் கரிங்குட்டி அப்படின்ற ஒரு கடவுளை உருவாக்கி இருந்திருக்காங்க. அந்த கரிங்குட்டி அப்படின்ற கடவுளுக்கு கல்லாடி முத்தப்பன் அப்படின்ற பெயரும் இருக்குதுங்க. இந்த கடவுளை நம்ம ப்ராப்பரா பிரேயர் பண்றதன் மூலமா இந்த கடவுள் கிட்ட இருந்து அதீத சக்தி நமக்கு கிடைக்கும். அந்த சக்தியை நல்லதுக்கு பயன்படுத்தலாம். இந்த நோக்கத்துக்காக தான் இந்த கடவுளை உருவாக்கி இருந்திருக்காங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்ற நல்ல நோக்கத்துக்காக தான் இந்த கடவுளை உருவாக்கி இருந்திருக்காங்க. ஆனா காலப்போக்குல மனிதனுடைய பேராசை அதர்மத்தின் வழியே நடக்க வச்சிருக்குதுங்க. ஊருக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்கள் அவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக இந்த கடவுளை வழிபடுறவங்க கிட்ட பணத்தை கொடுத்து இந்த மாதிரி பண்ணு அந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடவுள் கிட்ட இருந்து கிடைக்கிற சக்தியை தவறா பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது பிளாக் மேஜிக் பண்ணி ஒரு உயிரிழப்பு ஏற்படுத்துறதோ இல்ல ஒரு அசம்பாவித்தத்தை ஏற்படுத்துறதோ இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. இதற்கு முழு காரணம் மனிதனுடைய பேராசை. இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல கரண்ட் வரதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அப்படின்னு சொல்றாங்க. எப்ப கிராமங்கள்ல ஸ்ட்ரீட் லைட் வர ஆரம்பிச்சதோ அப்பவே பாத்தீங்கன்னா இந்த கதை, இது மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை எல்லாமே போய் இது ஒரு பழங்கதையா மட்டும்தாங்க நின்னுகிட்டு இருக்குது. இந்த கிராமத்தினர்களுக்கு இது உண்மையா பொய்யான்னு கூட தெரியாதுங்க. அங்க கட் பண்ணா பிரசன்ட் சிச்சுவேஷன்ல இந்த கிராமத்தை காட்டுறாங்க. விவசாயத்தை பேஸ் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அழகான கிராமங்க. இந்த கிராமத்துல ஒரு வாத்தியார் இருக்கிறாரு. இந்த வாத்தியார் பாத்தீங்கன்னா இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய பசங்க பொண்ணுங்களுக்கெல்லாம் சண்டை பயிற்சிகள் எல்லாம் கத்து கொடுத்துக்கிட்டு இருப்பாருங்க. இவரை நான் மாஸ்டர் அப்படின்னே சொல்றேன். மாஸ்டருடைய பொண்ணு கூட பாத்தீங்கன்னா இவர்கிட்ட ஸ்டூடெண்டா இருந்துகிட்டு இருக்கா. அதே சமயம் இவர்கிட்ட சண்டை பயிற்சி கத்துக்கிறதுக்காக வர ஒரு பெரிய இடத்து வீட்டு பையனுக்கு மாஸ்டருடைய பொண்ணை ரொம்ப பிடிச்சு போகுது. சோ இவங்க ரெண்டு பேரும் சண்டை பயிற்சி எடுக்கிறாங்களோ இல்லையோ அப்படியே கண்ணாலேயே சைட் அடிச்சுப்பாங்க. ஒன்ஸ் கிளாஸ் முடிச்சிட்டு எல்லாருமே கிளம்பும் போது அந்த பெரிய இடத்து வீட்டு பையன் இந்த மாஸ்டர் கிட்ட வந்து சொல்றான், அப்பா உங்களை பார்க்கணும்னு சொன்னாரே, நீங்க வீட்டுக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்க, சரிப்பா நான் மத்தியானம் வரேன் அப்படின்ற மாதிரி மாஸ்டர் சொல்றாரு. இப்போ இந்த பையன் காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருப்பாங்க. திடீர்னு மாஸ்டரோட பொண்ணு முன்னாடி வந்து நிக்கிறா. இவன் பட்டுன்னு பயந்துறான். இப்படி வந்து பயமுறுத்துற அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கும் போது நீ என்ன கண்டுக்கவே மாட்டேன்ற அப்படின்னு இந்த பொண்ணு கேட்க, மாஸ்டர் பார்த்துட்டாருன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும், அதனாலதான் நான் உன்னை பார்க்கல அப்படின்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த இடத்துல யாரும் இல்ல, நம்ம ரெண்டு பேரும் காதல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒரு மரத்துக்கிட்ட நின்னு காதலிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இத அதே கிளாஸ் சார்ந்த ஒரு பையன் பாத்துருவான். அந்த பையனுக்கு இந்த மாஸ்டரோட பொண்ணு மேல ஆசை இருக்குதுங்க. ஒன் சைடா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். பட் மாஸ்டரோட பொண்ணு தம்புரானுடைய பையனை தான் காதலிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பயங்கர கோவங்க. அந்த ஒன் சைட் லவர் தொடர்ந்து ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு இந்த ஒன் சைட் லவரோடைய அப்பா வராருங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா அங்க இவங்க ரெண்டு பேரும் காதலிச்சுக்கிட்டு இருக்கிறத அந்த ஒன் சைட் லவரோடைய அப்பா பாத்துறாரு. ஓ, தம்புரானுடைய பையன் இந்த மாஸ்டரோட பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கானா? சமூகம் விட்டு சமூக காதலா? இதை எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு தெரியும், நீ என்னடா இங்க நின்னுட்டு இருக்க, போடா வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி அவங்க பையனை துரத்தி விட்டுட்டு அவரும் அங்கிருந்து கிளம்புறாருங்க. இப்ப இந்த தம்புரானோட வீட்டுக்கு மாஸ்டர் போறாருங்க. தம்புரான் இங்க வாப்பா அப்படின்ற மாதிரி கூப்பிட, இல்லைங்கயா நான் இங்கே நின்னுக்கிறேன் அப்படிங்கும் போது, என்னப்பா பழைய காலத்து ஆள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற, இப்பெல்லாம் யார் அந்த மாதிரி பாத்துட்டு இருக்கா, கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் கூப்பிட்டேன். ஆக்சுவலா சில நாட்களாவே நம்மளுடைய ஃபார்ம்ல திருட்டு வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது. யார் இந்த திருட்டு வேலையில ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்றத என்னால கண்டுபிடிக்க முடியல. நீ தான் அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி செய்யணும். இந்த வேலையை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறதுக்கான காரணம், உன்னுடைய முன்னோர்களை பத்தி என்னுடைய முன்னோர்கள் என்கிட்ட சொல்லி இருந்திருக்காங்க. நீ இன்வெஸ்டிகேஷன் பண்ணினா கரெக்டா இருக்கும். இந்த குடும்பத்து சொத்துக்களை எல்லாம் வேற ஒருத்தன் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, சரிங்கய்யா நான் யோசனை பண்ணிட்டு சொல்றேன் அப்படின்னு நம்ம மாஸ்டர் சொல்லுவாரு. உடனே அங்க நின்னுட்டு இருக்கக்கூடிய தாடிக்காரர், திருடனை கண்டுபிடிக்கிறது ஒன்னும் சின்ன பசங்களுக்கு களரி வித்த கத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஈஸியான காரியம் கிடையாது அப்படின்னு சொல்ல, மாஸ்டர் அப்படியே திரும்பி பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாருங்க. யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொன்ன இந்த மாஸ்டர் பாத்தீங்கன்னா தம்புரா வீட்டு சொத்து மேல ஒரு கண்காணிப்போட தான் கைஸ் இருக்கிறாரு. நீண்டு பரவி இருக்கக்கூடிய அந்த தென்னந்தோப்புக்குள்ள சில மர்ம நபர்கள் நுழையறாங்க. அங்க இருக்கக்கூடிய தென்னை மரத்து காய்களை எல்லாம் திருடிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம மாஸ்டர் கரெக்டா அந்த இடத்துக்கு போய் அந்த ஆட்களை எல்லாம் போட்டு பொலவலன்னு பொளக்குறாரு. சோ இவருக்கு இந்த களரி வித்தை எல்லாம் தெரிஞ்சதுனால அவங்களை அடிக்கிறது சுலபமா மாறுதுங்க. அடுத்த நாள் காலையில இந்த தம்புரான் முன்னாடி இவங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் நிப்பாட்டுறாருங்க. இவன் தான் திருட்டு வேலையில ஈடுபட்டு இருந்தது அப்படின்ட்டு, எவ்வளவு பெரிய உதவி செஞ்சு என்னோட சொத்தை காப்பாத்திருக்க, உனக்கு என்ன வேணும்னு சொல்லுவேலு அப்படின்னு இந்த மாஸ்டர் கிட்ட கேட்க, மாஸ்டர் சொல்றாரு எனக்கு எதுவும் வேண்டாம், ஆனா இந்த திருட்டு பசங்க உங்ககிட்ட ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு சொன்னானுங்க, அது என்னன்னு மட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல, என்னடா அது அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த திருட்டு பசங்க விஷயத்த சொல்றானுங்க. நாங்களா இறங்கி திருட்டு வேலையில ஈடுபட கிடையாது, உங்க கூட இருக்கிறாரே இந்த தாடிக்காரர் அவரு சொல்லிதான் இந்த திருட்டு வேலையில ஈடுபட்டோம் அப்படின்னு சொல்ல, இந்த தம்புரானுக்கு தூக்கி வாரி போட்டுருது. இந்த தம்புரான் கூடயே இருக்கக்கூடிய அவங்க சொந்தக்காரன் தான் இந்த திருட்டு வேலையில ஈடுபட்டு இருந்தது அப்படின்றது தெரிய வருது. அவன் தானே நம்ம மாஸ்டரை கலாய்ச்சான், திருடனை கண்டுபிடிக்கிறது ஒன்னும் களரி கத்து கொடுக்கற அளவுக்கு ஈஸியான காரியம் கிடையாது அப்படின்ட்டு. இந்த மாஸ்டரும் தனக்கு கொடுத்த வேலையை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறாரு. தாடிக்காரனுக்கு ஒரே அவமானமா போயிருதுங்க. ஊருக்குள்ள எல்லாம் இத பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. திருடனை கண்டுபிடிக்கணும்
பண்ணிக்கணும் அப்படின்னு இந்த தம்புரான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஆனா கடைசியில அவருடைய குடும்பத்திலேயே இந்த திருடன் இருந்திருக்கான் அப்படின்ட்டு அங்க கட் பண்ணா மிகப்பெரிய அருவியை நம்ம கிட்ட காட்டுறாங்க. மாஸ்டரோட பொண்ணும் இந்த தம்புரானோட பையனும் அங்க உட்கார்ந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு சொல்றா, நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ காதலிச்சிட்டோம், ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு வச்சிட்டோம். ஆனா இங்க இருக்கக்கூடிய சமூக பிரச்சனையின் காரணமா நம்ம ரெண்டு பேருனாலையும் சேர முடியாம போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு, சப்போஸ் நம்ம ரெண்டு பேருனால சேர முடியாம போயிடுச்சுன்னா இந்த அருவியில இருந்து கீழே குதிச்சு செத்துருவேன் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. அதுக்கு இந்த தம்புரானோட பையன் சொல்றான், நான் உன்னை காதலிச்சதே உன் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு தான், இந்த மாதிரி சாவறதுக்கு கிடையாது. அதனால இந்த மாதிரி முடிவை மட்டும் எப்போதும் நான் எடுத்துட மாட்டேன், கண்டிப்பா போராடியாவது உன் கூட வாழ்வேன் அப்படின்னு சொல்லி காதலை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறான். இவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் ஜாலியா லவ் பண்ணிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இந்த தம்புரானோட குடும்பத்தை சார்ந்த தாடிக்காரனுக்கு ஒரு அவமானமா போச்சுங்க. ஊருக்காரங்க எல்லாம் மதிக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வாசு அப்படின்ற ஒரு நபரை மீட் பண்ணி, எனக்கு என்ன வேணும்னாலும் நான் அதை செஞ்சு கொடுக்குறேன், எனக்கு அந்த வேலோட கதையை முடிக்கணும். அமாவாசை அன்னைக்கு ராத்திரி காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கரிக்குட்டி அப்படின்ற கடவுளுக்கு பூஜை பண்றதுக்காக அவன் தனியா தான் வருவான், அங்க வச்சு அவனோட கதையை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கா இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஒரு கதையை பத்தி பார்த்தோம் இல்லையா, கரிக்குட்டி அப்படின்ற கடவுளுக்கு அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் வந்து பூஜை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மக்களுடைய வம்சாவளியில இருந்து வந்தவர் தான் கைஸ் நம்ம மாஸ்டர். அந்த வம்சாவளியில இப்போதைக்கு இவர் மட்டும் தான் இருக்கிறாரு போலங்க. அதனால இவர் பாத்தீங்கன்னா அந்த கடவுளுக்கு பூஜை பண்றத வாடிக்கையா வச்சுக்கிட்டு இருக்காரு. நினைச்ச மாதிரியே இந்த தாடிக்காரனுடைய ஆட்களும் பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள போறாங்க. மாஸ்டர் தனியா உட்காந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. அப்படி அவர்கிட்ட நெருங்கி போகும்போது விசித்திரமா காத்தடிக்க ஆரம்பிக்குது, கூடவே மாடோட சத்தமும் கேட்க ஆரம்பிக்குதுங்க. அதை தொடர்ந்தும் ஆட்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாஸ்டரை கொலை பண்றதுக்காக கிட்ட வந்துகிட்டு இருக்காங்க. திடீர்னு எங்கிருந்தோ அந்த மாடு இவங்களை தாறுமாறா அட்டாக் பண்ணி சாவடிக்க ஆரம்பிக்குதுங்க. அப்பதான் இந்த கடவுள் வழிபாடு மற்றும் மாஸ்டரோடைய வம்சாவளியை பத்தின கதையை நம்ம கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. முன்னொரு காலத்துல வாழ்ந்துட்டு இருந்த மாயா அப்படின்ற ஒரு நபர் பாத்தீங்கன்னா இந்த சண்டையெல்லாம் போடுறதுல திறமசாலியா இருந்திருக்கிறாருங்க. அப்ப பாத்தீங்கன்னா அவருடைய நண்பர் கூட சேர்ந்து ஒரு இடத்துல சண்டை போட்டி ஒண்ணு வைக்கிறாங்க. ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது மாயாவோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா மாயாவை பீட் பண்ணிடுறாரு. மாயா மேல ஏறி உட்காந்து, நான் தான் சொன்னல உன்னால என்ன ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த வழியா ஒரு பொண்ணு ஒருத்தி நடந்து வரா. அந்த பொண்ணை பார்த்து ஒரு சைட் அடிக்க ஆரம்பிக்கிறாருங்க. அந்த பொண்ணு முன்னாடி நம்ம தோத்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃப்ரெண்டை மறுபடியும் தூக்கி போட்டு அடி அடிக்க ஆரம்பிச்சிடறாரு. அந்த போட்டியில ஜெயிக்கவும் செஞ்சிடறாரு. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் குளிக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போறாங்க. அப்ப மாயாவோட ஃப்ரெண்டு ரொம்ப அப்செட்டா இருக்கிறாரு. என்னைய ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல என்னை ஏமாத்தி நீ ஜெயிச்சிட்டல்ல அப்படின்னு சொல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அப்ப நீங்க உண்மையாலுமே விளையாட கிடையாதா, ஆல்ரெடி யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி வச்சுதான் விளையாடிட்டு இருக்கீங்களா, அப்ப சுத்தி நின்று என்கரேஜ் பண்ணிட்டு கிளாப் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாம் முட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப மாயா சொல்றாரு, ஆக்சுவலா உன்னை ஜெயிக்க வைக்கலான்னு தான்டா இருந்தேன், ஆனா அந்த நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு அவ வந்துட்டா, அவளை பார்த்த உடனே அவன் முன்னாடி நம்ம கிட்ட விட்டு கொடுத்துட கூடாது, தோக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உன்னை ஜெயிச்சேன், நாம இன்னொரு வாட்டி சண்டை போடும் போது நான் விட்டு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்றாருங்க. அதுக்கப்புறம் மாயா வீட்டுக்கு போறாரு. மாயாவுடைய அப்பா கேக்குறாருங்க, ஏன்டா ஊருக்குள்ள சண்டை போட்டுட்டு இருந்தியா அப்படின்ட்டு. இல்லப்பா, அது ஃப்ரெண்ட்ஸ் கூட சும்மா டைம் பாஸுக்காக சண்டை போட்டுட்டு இருந்தா அப்படிங்கும் போது சீரியஸான சண்டையா மாறாம இருக்கிற வரைக்கும் நல்லது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றாருங்க. இன்னைக்கு ராத்திரி மலை மேல ஒரு வெளிச்சம் தெரியுமா, அந்த வெளிச்சத்தை இந்த கிராம மக்கள் கடவுளாகவும் முன்னோர்களாகவும் பாக்குறாங்களாம், அதை பாக்குறதுக்காக இன்னைக்கு போலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம மாயாவோட கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்ல மாயாவோட சிஸ்டருக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீங்க போங்க நான் வரல அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. சரி பசிச்சதுன்னா நீ சாப்பிடு என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே கிளம்புறாங்க. இப்போ இந்த கிராமத்துக்குள்ள யாருமே இல்லங்க, எல்லாருமே இந்த மலை மேல தெரியற வெளிச்சத்தை பாக்குறதுக்காக அங்க வந்திருக்காங்க. சோ அந்த இடத்துக்கு மாயாவும் வராரு. மாயா தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட சைட் அடிச்சு நின்னுட்டு இருப்பாருங்க. ரொம்ப நேரம் ஆகியுமே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வெளிச்சம் தெரியாது. என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க. திடீர்னு கொஞ்ச நேரத்துல வெளிச்சம் தெரிய ஆரம்பிக்கும். அந்த வெளிச்சத்தை பார்த்துட்டு இவங்க எல்லாருமே பிரேயர் பண்ணுவாங்க. பிரேயர் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போவாங்க. இப்ப மாயாவோட கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போய் பார்க்கும்போது கேர்ள் ஃப்ரெண்டோட தங்கச்சி ரத்த வெள்ளத்துல வீட்டுக்குள்ள இறந்து கிடப்பா. அப்பதான் தெரிய வருது அவளுக்கு அநீதி நடந்திருக்கு அப்படின்ட்டு. யாரோ ஒருத்தங்க மாயா கேர்ள் ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து கொலை பண்ணிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. ஆனா அந்த இடத்துல ஒரு சின்ன மோதிரம் கிடைக்குதுங்க. அந்த மோதிரத்தை மாயாவோட கேர்ள் ஃப்ரெண்ட் எடுத்து பாக்குறாங்க. அது இந்த ஊருடைய தம்புரான் பயன்படுத்தக்கூடிய மோதிரம் அப்படின்றது தெரிய வருது. அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வெறி கொண்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் அந்த தம்புரான்னு சொல்லக்கூடிய நபர் வந்து கல்லுக்கடையில உட்காந்து பயங்கரமா கல்லு குடிச்சுக்கிட்டு இருக்காருங்க. இந்த சப்ளையர் கிட்ட எனக்கு இன்னும் கொண்டு வந்து கொடு அப்படிங்கும் போது, ஐயா ஆல்ரெடி உங்களுக்கு ரொம்ப ஓவர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அதனால இதோட நிப்பாட்டிக்கலாமே அப்படிங்கும் போது, எனக்கு ஆர்டர் சொல்றதுக்கு நீ யாருடா, நான் கேட்டதை கொண்டு வந்து குர்ரா அப்படின்னு சொல்ல அந்த சப்ளையரும் அந்த கல்லை எடுத்துட்டு வரதுக்காக வெளியில போறாருங்க. அந்த கல்லு கடை ஒரு சாலை கடை தாங்க. அந்த இடத்துக்கு வந்த இந்த மாயாவோட கேர்ள் ஃப்ரெண்டு தீப்பந்தத்தை வச்சு அந்த சாலைக்கு தீய வச்சு கொளுத்தி விட்டுருவாங்க. இந்த தம்புரான் அப்படின்ற ஒரு போதையில இருந்ததுனால அவரால் பட்டுன்னு எழுந்திருச்சு வெளியில வர முடியலங்க. அந்த தீக்கு இரையாகி இறந்து போறாரு. அவர் துடிதுடிச்சு இறந்து போறத மாயாவோட கேர்ள் ஃப்ரெண்ட் அங்க நின்று பாத்துக்கிட்டு இருப்பா. அந்த இடத்துக்கு வந்த மாயா பாத்தீங்கன்னா நிக்க வேண்டாம், யாராவது பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிரும், என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு மாயா பாத்தீங்கன்னா மாயாவோட கேர்ள் ஃப்ரெண்டை காப்பாத்துறாரு. அதுக்கப்புறம் ஆளுங்க எல்லாம் வந்து அந்த தீயை அணைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. பட் என்னதான் தீயை அணைச்சாலும் அவர் இறந்து போயிட்டாருங்க. மாயா தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றாரு, இந்த விஷயத்தை பத்தி யாருக்கும் தெரியாது, நீ யாருக்கிட்டையும் வாயை திறக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிடுறாரு. அங்க கட் பண்ணா இறந்தவருடைய குடும்பத்தினர்களுக்கு பயங்கர கோவம் வருதுங்க. அதனால இதை பண்ணது கண்டிப்பா இந்த கிராம மக்களா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிராமத்துக்குள்ள பூந்து யார் தீய வச்சது அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. மாயாவோட கேர்ள் ஃப்ரெண்ட் பண்ண விஷயம் யாருக்குமே தெரியாது இல்லையா, அதனால இந்த கிராமத்தினர்கள் எல்லாம் பயங்கரமா கெஞ்சுறாங்க, எங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது, நாங்க இல்ல அப்படின்ட்டு. ஆனாலும் அவங்கள சர்ற மாதிரியா அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப மாயாவோட கேர்ள் ஃப்ரெண்ட் மாயா கிட்ட சொல்றாங்க, ஆக்சுவலா என்னாலதான் இந்த கிராமத்துல
கிராமத்தினர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, பேசாம நான் தான் இதை பண்ண அப்படின்னு சொன்னா இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொல்ல மாயா என்ன சொல்றாருன்னா, இந்த பிரச்சனை இப்பவே சால்வ் ஆயிடுச்சு, வந்தவங்களுக்கு யார் இதை பண்ணாங்கன்னு தெரியல, தெரியாம தான் நம்மளை போட்டு அடி அடின்னு அடிச்சிருந்திருக்காங்க, இப்போ வாண்டடா நம்மளே போய் நம்ம தான் இதை பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஆளுங்களை யாரையுமே விட்டு வைக்க மாட்டாங்க, கொலை பண்ணி போட்டுருவாங்க, அதனால இதை இத்தோட விட்டுரு அப்படின்ற மாதிரி மாயா சொல்றாரு. இந்த கேப்ல மாயாவும் மாயாவோட கேர்ள் ஃப்ரெண்டும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நாட்கள் நகர ஆரம்பிக்குது. ஒருத்தர் ரொம்பவே பிடிச்சி போயிருது. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஒரு குடும்பமா மாறுறாங்க. மாயாவோட கேர்ள் ஃப்ரெண்ட் பிரெக்னெண்டா இருக்காங்க. சோ இனி நீ பெரிய வேலையெல்லாம் எதுவும் செய்ய வேண்டாம், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை வீட்டுல வச்சுட்டு வேலைக்கு கிளம்பி போறாருங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம மாயா வழக்கம் போல வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம மாயாவோட அப்பா ஒரு மாதிரி அழுதுகிட்டு நின்னுட்டு இருக்காரு. என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்க அவர் எதுவுமே சொல்ல மாட்டேன்றாரு. அடிச்சு புடிச்சு உள்ள போய் பார்த்தா மாயாவோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் அந்த தம்புரான போட்டு தள்ளினது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு போல. அவங்க ஆளுங்க வந்து பிரெக்னெண்டா இருந்த மாயாவோடைய மனைவியையும் குழந்தையும் கொலை பண்ணிட்டு போயிருந்திருக்காங்க. அங்க இறந்து கிடக்கிற மாயாவோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்து இவர் கதறி அழுவ ஆரம்பிக்கிறாருங்க. அதுக்கப்புறம் மாயா தன்னோட மனைவியை எடுத்துட்டு போய் அவங்களுக்கான ப்ராப்பர் இறுதி சடங்கு எல்லாத்தையுமே பண்ணிட்டு புதைக்கப்பட்ட இடத்துலயே உட்காந்து அழுதுட்டே இருப்பாருங்க. அவருடைய வாழ்க்கையே தலைகீழா மாற ஆரம்பிக்குது. இப்ப இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஆம்பளைங்க எல்லாம் ஒரு இடத்துல உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தம்புரானுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவனுங்க நம்ம சமூகத்துக்கு மேல பண்ணக்கூடிய கொடுமைகள் வந்து அளவில்லாததா இருந்துகிட்டு இருக்குது. அவனுக்கு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டு நம்மள டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்களை எல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ இந்த விஷயமும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போயிருது. அதனால இவங்களை எல்லாம் தூக்கிட்டு போய் மரத்துல கட்டி வச்சு போட்டு அடி அடி நடிக்கிறாங்க, சாவடி அடிக்கிறாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு மாயா ஓடி வராருங்க. வந்து பார்த்தா இந்த கிராமத்தை சார்ந்த ஆம்பளைங்க எல்லாம் ரத்த வெள்ளத்துல கீழே விழுந்து கிடக்குறாங்க. தொடர்ந்து அந்த சமூகம் இந்த சமூகத்தை சார்ந்தவங்களை ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்குதுங்க. இதுல மாயா ரொம்பவே மனமுடிஞ்சு போயிடுறாரு. தனக்குன்னு இருந்த உறவையெல்லாம் இழந்துட்டாருங்க. முதல்ல மாயாவுடைய அம்மா இருந்தாங்க, ரெண்டாவது மாயாவுடைய மனைவி மற்றும் குழந்தை இருந்தாங்க, மூன்றாவது மாயாவுடைய அப்பாவும் பாத்தீங்கன்னா அவங்களாலேயே கொல்லப்பட்டு இறந்து போறாரு. யாருமே இல்லாம மாயா தனிமரமா நிக்கிறாருங்க. இப்படி தனிமரமா நிக்கும் போதெல்லாம் அவங்களை பழிவாங்கணும் அப்படின்ற ஒரு குணம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. அப்பதான் இவருக்கு ஒரு யோசனை தோணுது. இவங்க வணங்கிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த கடவுளுக்கு ஒரு உருவம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி உருவம் கொடுக்குறாருன்னா, இவருடைய மனைவியை புதைச்சாங்க இல்லையா அந்த இடத்துல இருந்து ஒரு மண் எடுத்துட்டு வந்து அதைய வச்சு ஒரு உருவமா ரெடி பண்றாருங்க. காட்டுக்குள்ள பூஜையை பண்ண ஆரம்பிக்கிறாரு. எப்படி கும்பிடணும் எப்படி வணங்கணும்லாம் எனக்கு தெரியல, ஆனா எனக்கு உன்னோட உதவி தேவைப்படுது, எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, நான் என்னுடைய உடம்ப உனக்கு சரண்டர் பண்றேன், அதற்கு மாறா எனக்கு நீ உதவி செய்யி அப்படின்ற மாதிரி சொல்ல ஒளி வடிவுல கடவுள் பாத்தீங்கன்னா இந்த மாயாக்கு காட்சி தராங்க. அதை தொடர்ந்து இந்த மாயா என்ன பண்றாருன்னா ஏதோ ஒரு விசித்திரமான பவுடர் எடுத்துட்டு அந்த சமூகத்தை சார்ந்த ஒரு பிரெக்னென்ட் லேடியை இவர் டார்கெட் பண்றாருங்க. அந்த பிரெக்னென்ட் லேடி மேல இந்த பவுடர் பட்டது அவங்க வசியமாயி இவர் பூஜை பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்போ அந்த சிலை சொல்லுது, பிரெக்னென்ட்டா இருக்கக்கூடிய அந்த பெண்ணோட வயித்துல ஒரு பர்டிகுலர் திரவம் இருக்கும், அந்த திரவத்தை நீ எடுக்கணும், அதை வச்சுதான் நீ நினைச்சதை சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்ல அதையும் இவர் பண்றாருங்க. இதனால அந்த பெண் இறந்து போயிருவாளா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவ பாட்டுக்கு எழுந்து போயிருவா, நார்மலா தான் இருந்துகிட்டு இருப்பா. திடீர்னு ஒரு நாள் அவ இறந்து போயிருவா. செக் பண்ணி பார்த்தா அது நேச்சுரல் டெத்ன்ற மாதிரி தான் வரும். அதனால யாருக்கும் இவர் மேல சந்தேகம் வராதுங்க. இவரு இந்த விஷயத்தை பண்றதன் மூலமா இவருக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைக்குதுங்க. அதாவது இவரு மாடா மாறணும்னு நினைச்சாருன்னா மாடா மாறுவாரு, நாயா மாறணும்னு நினைச்சாருன்னா நாயா மாறுவாரு. தன்னுடைய உருவத்தை மாத்திக்கிட்டு தனக்கான விஷயத்தை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான சக்தியை அந்த கடவுள் சிலை இந்த மாயாக்கு கொடுக்குது. என்னதான் மாயா மன உளைச்சல் காரணமா இந்த விஷயத்தை பண்ணியிருந்தாலும் மாயாவோடைய பாயிண்ட்ல நம்ம நல்லதுக்காக மட்டும் இந்த சக்தியை பயன்படுத்தலாம் அப்படின்றது தான் இருந்திருக்குது. ஒரு பாறை மேல உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வருவா. அந்த பொண்ணு அந்த பாறையில இருந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்றதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருப்பா. அம்மாயே என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு கேட்க அப்பதான் அந்த பொண்ணு சொல்லுவா, இந்த ஊர்ல இருக்கக்கூடிய தம்புரான் அவனுடைய நகை கொள்ளையடிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அப்பாவை கட்டி வச்சு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது என்னையும் கொல்ல போறாங்க, அதுக்கு பயந்துட்டு தான் நான் இங்க சாவறதுக்காக வந்துட்டேன், அவன் நகை காணாம போனதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. இதை கேட்ட மாயா, அதுக்காக நீ உயிரை விட்டுருவியா, உனக்கு உதவி செய்யறதுக்கு நான் இருக்கேன், நான் செய்யற வேலைக்கு எனக்கு ஒரு உதவியாளர் தேவைப்படுறாங்க, என்னோட உதவியாளரா நீ இருக்கிறியா அப்படின்னு கேட்க அந்த பொண்ணு சரின்னு கேட்டுக்கிறா. பேசிக்கா இவர் உருவாக்கி வச்சிருக்கிற அந்த கடவுளுக்கு பூஜை எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கடவுள் பாத்தீங்கன்னா ஒரு சக்தியை கொடுப்பாங்க. அந்த சக்தி இவரோட உடம்புக்குள்ள வந்த உடனே இவர் நினைச்ச மாதிரியான உருவத்துக்கு மாறிக்கலாம். ஆனா திரும்பவும் இவர் மனுஷனா மாறணும்னா இவர் மேல மஞ்சள் தண்ணி ஊத்தணுங்க. அந்த மஞ்சள் தண்ணி ஊத்துறதுக்கு இவர் கூட யாரோ ஒருத்தங்க இருக்கணும் இல்லையா, அதுக்காக இந்த பொண்ணை கூட வச்சுக்கிறாரு. நினைச்ச மாதிரியே பாத்தீங்கன்னா எரும மாடா மாறுறாரு. அந்த பொண்ணுக்காக ஒருத்தனோட கதையும் முடிக்கிறாரு. அதாவது திருடுனதா சொல்லி அடிச்சுக்கிட்டு இருந்தாரு அந்த நபரை தான். ஊர்க்காரங்களை பொறுத்த வரைக்கும் எரும மாடு முட்டி தான் ஒருத்தன் சாவறான்னு தெரியுமே தவிர இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததா யாருக்குமே தெரியாது. அந்த பொண்ணுக்கு மாயா உதவி செஞ்சதுனால மாயா மேல அந்த பொண்ணுக்கு காதல் வருதுங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி ரிலேஷன்ஷிப்புக்குள்ளேயும் போறாங்க. நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டு அந்த பொண்ணோட வயித்துல மாயாவுடைய குழந்தையும் உருவாகுது. இந்த பொண்ணு ஒரு முறை கேட்டிருப்பா, என்னோட ஆசையை நீ நிறைவேற்றி கொடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா உன்னோட ஆசையை நான் நிறைவேற்றி கொடுப்பேன், ஆனா அதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் தொடர்ந்து இந்த பூஜைகள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருப்பாருங்க. இவங்க பிரெக்னெண்டா இருக்கிற நியூஸ் மாயா கிட்ட சொல்லும் போது மாயா சொல்லுவாரு, என்னோட அப்பாவை கொலை பண்ணவனுடைய கதையை முடிக்கிறதுக்கான டைம் வந்துருச்சு, உன்னோட அப்பாவை கொலை பண்ணது யாரு அப்படின்னு என்கிட்ட காமிச்சு கொடு, அவன் கதையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல இந்த பொண்ணு தன்னுடைய அப்பாவை இவர் தான் கொலை பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபரை கை காமிச்சு அவரு ராத்திரி டைம்ல எங்க இருப்பாரு அப்படின்ற டீடைல் எல்லாத்தையுமே சொல்றா. மாயாவும் பூஜை எல்லாம் பண்ணி எரும மாடு மாதிரி ஒரு உருவத்தை எடுத்துக்கிட்டு அந்த நபருடைய கதையும் முடிக்கிறாருங்க. இதுல இந்த பொண்ணு ரொம்பவே சந்தோஷமாயிடுறா. ராத்திரி இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க.
அப்பதான் கொஞ்சம் கூட யோசிக்காத ஒரு தாறுமாறான ட்விஸ்ட்டை அந்த பொண்ணு வைப்பா. பேசிக்கா அந்த தம்புரான் குடும்பத்தை சார்ந்த பொண்ணுங்கெல்லாம் குளிக்கிறதுக்காக போயிருந்திருப்பாங்க. அப்ப அவங்களுடைய ஆபரணங்களை எல்லாத்தையும் கலட்டி வச்சுட்டு போயிருந்திருப்பாங்க. அந்த ஆபரணங்களை பார்க்கும்போது இந்த பொண்ணுக்கு ஆசை வந்திருக்கும். அந்த ஆபரணங்களை வியர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வியர் பண்ணி பார்த்துட்டு வச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல போய் அந்த ஆபரணங்களை எடுத்திருப்பா. ஒன்ஸ் அவ வியர் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் அவளுக்கு அதை திருப்பி வைக்கணும் அப்படின்ற ஆசையே வராது. அவளே வச்சுக்கணும்ன்ற மாதிரி தான் தோணும். அதனால அந்த ஆபரணங்களை எடுத்துட்டு வந்துருவாங்க. சோ அந்த தம்புரான் வீட்டு பொண்ணுங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஆளுங்க கிட்ட போட்டு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி இவங்க தான் எடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஆட்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த பொண்ணோட அப்பாவை போட்டு சொல்லி இருந்திருக்காங்க. இவ சொல்றா, நான் செஞ்ச தப்புக்கு என்னோட அப்பாவை எதுக்காக அவங்க கொலை பண்ணணும் அப்படின்ட்டு. இதை கேட்ட மாயா பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு. நீ சொன்னது எல்லாமே போய் செய்யாத குத்தத்துக்கு தான் உன்னை கொல்ல வராங்க அப்படின்னு நீ சொன்ன. ஆனா உண்மையிலேயே நீ செஞ்சிருக்க. தப்பு செஞ்சுட்டு என்கிட்ட உதவி கேட்டது மட்டும் இல்லாம இவ்வளவு நாள் என்கிட்ட பொய் சொல்லி நடிச்சிருந்திருக்கிற அப்படின்னு டென்ஷன் ஆகுறாரு. ஆனா நம்ம மாயானால அந்த பொண்ணை எதுவுமே பண்ண முடியலங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட வயித்துல இவருடைய குழந்தை இருக்கு. அதனால இவர் மனம் முடிஞ்சு போய் ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருப்பாருங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த கடவுள் சில முன்னாடி உட்காந்து பூஜையை பண்ண ஆரம்பிக்கிறாரு. கண் கலங்கிட்டே ஒரு விஷயத்த சொல்றாரு. நான் உன்னை உருவாக்குனதுக்கு காரணமே நல்லது பண்ணணும், நல்ல விஷயத்துக்கு கூட நிக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான். உன்னை வச்சு தவறான காரியங்களை பண்ணணும்னு ஒருபோதும் நினைச்சது கிடையாது. ஆனா என்ன யூஸ் பண்ணி ஒரு பொண்ணு தவறான காரியத்தை பண்ணிட்டா. அதனால அதற்கான பனிஷ்மெண்டா என்னோட உயிரை நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுள் முன்னாடியே தீ கொளுத்திக்கிட்டு இறந்து போறாருங்க. அங்க கட் பண்ண இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷன் அந்த வம்சாவளியில இருந்து வந்தவர் தான் கைஸ் இப்ப இருக்கக்கூடிய மாஸ்டர். ஒரு ரெகுலரா அந்த கடவுளுக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறார் இல்லையா. அவருனாலுமே பாத்தீங்கன்னா அவர் நினைச்ச மாதிரி உருவத்தை எல்லாம் மாத்திக்க முடியும். அவரும் நல்ல விஷயங்களுக்காக மட்டுமே இதை பயன்படுத்தணும் அப்படின்றதுனால அந்த பவரை அவர் யூஸ் பண்ணாம பூஜைகள்ல மட்டும் ஈடுபட்டு இருந்திருக்காரு. இப்ப இந்த மாஸ்டரோட பொண்ணும் தம்புரானோட பையனும் ஒரு இடத்துல லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த பொண்ணோட ஒன் சைடு காதலன் வரான். அவனுக்கு இந்த தம்புரானோட பையனை பார்த்தாலே கோவம். அதனால அவனை தனிப்பட்ட முறையில அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். அவனும் திருப்பி அட்டாக் பண்றான். ஏன்னா ரெண்டு பேருக்குமே சண்டை நல்லா தெரியும் இல்லையா. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த ஒன் சைட்ல வரனால அடிக்க முடியலங்க. எனக்கு கிடைக்காது வேற யாருக்கும் கிடைக்க கூடாது, உனக்கும் கிடைக்க விடாம பண்ணிடுவேன், பாத்துக்கிட்டே இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஒன் சைட்ல வர அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். ஒரு மாதிரி போய் சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இந்த ஒன் சைட்ல அவருடைய அப்பா வராரு. என்னடா ஆச்சு, ஏன்டா இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க அவன் நடந்தது எல்லாத்தையுமே சொல்றான். அங்க கட் பண்ணா வழக்கம் போல இந்த மாஸ்டரோட பொண்ணும் அந்த பையனும் இவங்க ரெகுலரா மீட் பண்ற ஸ்பாட்டான அந்த அருவி மேல உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு யாரோ ஒருத்தங்க அந்த பொண்ணை பின்னாடி இருந்து தள்ளி விட்ட மாதிரி இருக்குங்க. அந்த அருவிலேயே அந்த பொண்ணு விழுந்து செத்து போயிருவா. அதே சமயம் இந்த தம்புரானோட பையனை பிடிச்சிட்டு வந்து ரூம்குள்ள அடைச்சு வச்சிருவாங்க. இப்போ நம்ம மாஸ்டர் இருக்கிறார் இல்லையா, எல்லா இடத்துலயுமே தன்னோட பொண்ணை தேடி பார்த்துட்டு கிடைக்கல அப்படின்னு இந்த தம்புரான் கிட்டே வந்து உதவி கேட்கிறாரு. பொண்ணு காலையில வீட்டுல இருந்து வெளியில போனவங்க இன்னும் வீடு வந்து சேரவே இல்ல, பிரேயர் பண்றதுக்கு அவ போக கிடையாது, எல்லா இடத்துலயும் தேடியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு. அப்ப இந்த தம்புரான் சொல்றாரு, கவலையே படாத, நம்ம ஆளுங்களை எல்லாம் தேட சொல்லலாம், கண்டிப்பா கிடைச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபுல்லா தேட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த தம்புரானோட பையனை ரூம்குள்ள அடைச்சு வச்சிருந்தாங்க இல்லையா, இந்த தம்புரான் வந்து பேசுறாரு, சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு கடைசியில ரூம்குள்ளேயே அடைச்சு வச்சிடறாருங்க. ஆனா இந்த தாடிக்காரர் இருக்கிறார் இல்லையா, அவர் இந்த தம்புரானோட பையனை திறந்து விட்டுறாரு, இங்க இருந்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு. உடனடியா இந்த பையன் ஒண்ணுவானா அந்த அருவி கிட்ட போயிட்டு தன்னோட கேர்ள் ஃபிரெண்டோட பேரை சொல்லி கத்துன்னு கத்திக்கிட்டு இருப்பான். அடுத்த நாள் காலையில அந்த அருவிக்கு கீழே அந்த பொண்ணோட ஷாலோட இவன் செத்து கிடப்பாங்க. சோ இதை வச்சு ஊர்க்காரங்களுக்கு எல்லா விஷயமே தெரிய வந்துரும். சோ இந்த பொண்ணும் பையனும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து நம்ம மாஸ்டரோட காதுக்கு வந்து சேரும்போது மாஸ்டரோட மனைவி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுவாங்க. இந்த பொண்ணு செத்து போச்சு, இந்த பையனும் செத்து போயிட்டான் அப்படின்றதே உங்களுக்கு தெரிய வருது. இந்த பொண்ணோட சாவுக்கு காரணமா இருந்தது யாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட ஒன் சைட் லவர் இருப்பான், அவன் கிட்ட இந்த பொண்ணை பத்தி விசாரிக்கும் போது இந்த பையன் சொல்றான், எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை, எனக்கு எதுவுமே தெரியாதுன்ட்டு. உனக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குன்னு நான் சொன்னேனாடா, உனக்கு ஏதாவது தெரியுமோன்னு தான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. இந்த ஒன் சைட்ல அவருக்கு மனசு பொறுக்க மாட்டேங்குதுங்க. அதனால இவன் பட்டுன்னு சொல்லிடுறான், ஆசானி இதை பண்ணதே என்னோட அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட நம்ம மாஸ்டருக்கு பயங்கர கோவம் வருது. உடனடியா இந்த பையனோட அப்பாவை போட்டு பொலன்னு புழக்கிறாருங்க. ஏன்டா இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அடி நடிக்கிறாரு. அப்பதான் அந்த ஒன் சைட் லவரோட அப்பங்காரன் சொல்றான், இதை செய்ய சொன்னது வேற யாரும் கிடையாது, அந்த தம்புரான் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லவ் மேட்டர் விஷயம் அவங்களுக்கு தெரிய வந்திருக்குது. சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட கதையை முடிச்சுட்டு அந்த பையனை தூக்கிட்டு போயிருந்திருக்காங்க. இதுல மனம் முடிஞ்சு போன இந்த மாஸ்டர் என்ன பண்றாருன்னா அந்த கடவுளுக்கு பூஜை பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாருங்க. இந்த சமூகத்தை சார்ந்த ஒரு பிரெக்னென்ட் லேடியை டார்கெட் பண்றாரு. சோ அந்த பூஜையை எந்த மாதிரி பண்ணணுமோ அதே மாதிரி பக்காவா பண்றாருங்க. இந்த கடவுளும் ஒளி வடிவமா வந்து இந்த மாஸ்டருக்கு உருமாறக்கூடிய பவரையும் கொடுக்குது. அந்த பவரை பயன்படுத்தி இவர் மாடோட உருவத்தை எடுக்கிறாரு. இந்த தம்புரான் தனியா வரும்போது இந்த தம்புரானை டார்கெட் பண்ணி மாடு மாதிரி வந்து அவரை முட்டியே சாவடிக்கிறாருங்க. முன்கூட்டியே பிளான் பண்ணி அந்த பூஜையை பண்ணதுனால இந்த தம்புரானை கொன்னுகிட்டு இருக்கும் போதே இவர் மனித உருவத்துக்கும் மாறுறாரு. அந்த தம்புரானுக்கு தெரிய வருது, சோ இந்த மாதிரி ஒரு சக்தி இருக்குது, இந்த சக்தி தான் நம்மளை கொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவரு இறந்து போறாரு. அதை தொடர்ந்து ஊருக்குள்ள எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க, இந்த மாதிரி அடுத்தடுத்து நிறைய பேர் மாடு முட்டி செத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு. அப்ப ஆலமரத்தடியில படுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் சொல்றாரு, இதெல்லாம் பண்றது அவன் தான், ஒடியன், அவன் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. இந்த மாஸ்டர் அப்படியே நடந்து வர மாதிரி காமிச்சு இந்த படத்தை கம்ப்ளீட் பண்றாங்க. என்னதான் இந்த கடவுள் சிலையை பாத்தீங்கன்னா நல்ல காரியத்துக்காக பண்ணலாம் அப்படின்னு உருவாக்குனாலும் மனிதனுடைய கஷ்டம் நஷ்டம் ஆசை பேராசை அவனை அதர்மத்தை நோக்கி தான் பயணம் பண்ண வைக்குது இந்த சிலை அப்படின்னு சொல்லி இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.